அண்மை செய்தி. நெல்லை மாநகராட்சி பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய வழக்கில் சந்திரசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன? நெல்லை மாநகராட்சி ஒட்டியுள்ள ரெட்டியார்பட்டி அருகே இருக்கக்கூடிய பகுதி, ராஜகோபாலபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில காலாவதியான மருந்துகள் கடந்த 5ஆம் தேதி கொட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு அந்த மருந்து கழிவுகளை உடனடியாக அப்புறப்படுத்தி நாங்குநேரி அருகே உள்ள அந்த மருந்து கழிவு மேலாண்மை மையத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். சுமார் 375 கிலோ மருந்து கழிவுகள், அதாவது காலாவதியான மருந்து கழிவுகள் இருந்ததை கண்டறிந்த உடனே பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் புகார் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழல்ல அங்கு கிடந்த அந்த மருந்துகளின் முகவரி மற்றும் அங்கிருந்த விசிட்டிங் கார்டு உள்ளிட்டவைகளை வைத்து விசாரணை நடத்தியதுல அந்த நிறுவனத்துடைய மருத்துவ பிரதிநிதியாக உள்ள சந்திரசேகர் அந்த மருந்துகளை கொட்டியிருப்பதாக தெரிய வந்ததை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மருந்து கழிவுகளை கொட்டியது, ஆபத்து விளைவிக்கும் இடம் தெரிந்தும் அந்த செயலை செய்தது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மருந்துகளுடைய சாம்பிள் எடுத்து செல்லப்பட்டு மருந்து ஆய்வாளர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அந்த நிறுவனங்களுக்கும் மருத்துவத்துறை அதிகாரிகள் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த விவகாரத்தில். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.